விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா சந்திக்க போகிறாங்க, இவர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களாக பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்து வந்த நிலைகளானது மீண்டும் தொடரக்கூடுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கங்க. ஸோ இந்த கிரக மாற்றமானது பார்த்திங்கன்னா 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று பல்வேறு கிரக மாற்றங்களானது நடைபெற உள்ளது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள் என்ன, அதேபோல் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களானது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பணவரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்குதுங்க. இந்த கடந்த 2.5 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா பல்வேறு பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ அந்த பாதிப்பில் இருந்து விடுபடக்கூடுமா, அந்த நேரங்களானது நெருங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு முன் தொழில்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களாலும் அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இப்பொழுது செய்யலாம். பெண்களுக்கு நிறைய நன்மைகளானது நடக்கும். தொழிலானது ஆரம்பித்து புதிய முதலீடுகளை செய்வது என நீங்கள் எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் வெற்றிகள் பெறக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா இப்பொழுது குரு பகவான் இருப்பதனால ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதேபோல் செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்பொழுது 12ஆம் இடத்துல இருப்பது உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கிரக பிரதேசங்கள், திருமண யோகம், வளைகாப்பு என பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீடுகளில் நடக்கும். சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருப்பதோடு மட்டும் இல்லாமல் புதன் பகவானுமே பார்த்திங்கன்னா இப்பொழுது இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்திங்கன்னா உண்டாக்கிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நேரங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நேரம். நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தை சொல்லப்படுது. உங்களுக்கு தாய்மாமனினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடுங்க. அதேபோல் பாதகாதிபதியான சுக்கிரன் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ கன்னிராசியில் நீச்சம் அடைகிறாங்க. ஸோ அதனால் இனி பார்த்திங்கன்னா அனைத்து வித தடைகளுமே தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதங்கள் முழுவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது ஏற்படும். சூரியனார் கோவில் செல்வது, சூரிய பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக ஏற்றத்தை கொடுக்கும். கோதுமை தானியங்களை புறாக்களுக்கு போடுவது இது பார்த்திங்கன்னா உங்களுடைய நன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடனானது தீருமா, கடன் சமையல் ரொம்ப நாங்கள் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தோடு ரொம்ப பாதிப்பில் இருக்கோம், இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடன் சுமைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். பயன்படுத்தி நீங்கள் அதனுடைய பலனை பார்த்திங்கன்னா அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. பணத்தை சேமிப்பது பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். திட்டமிட்டு காரியங்களை வெற்றி அடையக்கூடிய யோகங்களும் உண்டாகுங்க. பசுமாட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தானமாக கொடுப்பது, பூஜைகளை செய்வதனால பார்த்திங்கன்னா மிக ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைவே முன்னேற்றங்களானது உண்டாகும். தொட்ட காரியங்களுமே உங்களுக்கு துளங்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பல வகையிலும் அனுகூலமான பலன்களானது நடைபெறக்கூடுங்க. பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் சாதகமாகவே பார்த்திங்கன்னா முடியக்கூடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் தரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல வீசாவானது கிடைக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பழைய வாகனத்தை நீங்கள் மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளானது இப்பொழுது உண்டு. தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பங்களானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. நண்பர்களால் ஆதாயங்களானது உண்டாகும். சகோதரர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் இருப்பீர்கள். சக ஊழியர்களிடையே மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கையானது நிறைவேறுங்க. பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் இப்பொழுது வாய்ப்பு உண்டா அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணலாம். விற்பனைகளும் லாபங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது நன்றாக இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே புகுந்த வீட்டாரினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது உங்களுடைய ஆலோசனைகள் பெரிதும் பாராட்டக்கூடியதாக இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளானது மிகவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். சலுகைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது உங்களுடைய தொழில் வேலை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது சந்திரனுடைய ஆட்சியினால மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் மிக்க ஒரு கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மக்களுடன் தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றியை காணலாம். அதேபோல் மனசாட்சிக்கு ஏற்ப செயல்படுவது நல்ல பெயரையே கொடுக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் விரதங்கள் மற்றும் பூஜைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்வதனால அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப நல்லிணக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதேபோல் இந்த கடகராசிக்காரர்களினுடைய உடல் நலங்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு மற்றும் வயிறு விஷயங்களில் நிறையவே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்க நீர்நிலை அருகில் நேரங்களை கழிப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கங்களுமே சரியாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடும். வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். இப்பொழுது அந்த நேரங்கள் நெருங்கிருச்சுக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சரி வரல, நான் வேறு இடம் வந்து மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. இருக்கிற அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிகளை உண்டாக்குமே தவிர உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தை விட்டு பின்னாடி கொஞ்சம் நகரலாம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நகர்ந்து கொள்ளலாம். வீடு மற்றும் குடும்பம் உங்களுடைய மிக முக்கியமான மனத்திறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டை அழகுபடுத்துவதிலும் சரி, குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைப்பதிலுமே சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பு பெற்றவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஆர்வத்தை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகப்படுத்திட்டு தான் வருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியும் வெற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சமநிலையை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க முயற்சிக்கவும் உங்களுடைய மன உறுதியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இது சில முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நிதிநிலை முன்னேற்றத்தினால குடும்பத்தில் செழிப்பும் மகிழ்ச்சி மற்றும் அமைதிகளானது கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இணக்கங்களானது அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் இதில் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். வணிகங்கள் தொடர்பான பயணங்களும் நல்ல ஒரு பலனையை கொடுக்குங்க. மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை தோறுமே சிவபெருமானுக்கு பால் அபிஷேகங்கள் செய்து வருவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படிப்பில் காட்டக்கூடிய அந்த கவனங்கள் குறையக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவனக்குறைவுகள் ஏற்படாது. ஒரு நல்ல கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை பெறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம். மேலும் உங்களுடைய படிப்பு நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடைந்து அதற்குரிய வழியில் போகும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலங்கள் சிறப்பாக அமையணும்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தருணத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்குமே அந்த நட்சத்திரத்தைப்படியும் அந்த தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு தசாபுத்திக்கு ஏற்ப என்னென்ன பலன்கள் வந்து அமைப்போது அப்படின்றது குறிப்பிட்டு வந்து பார்த்து சில பரிகாரங்கள் பூஜைகள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
தாழ்வுகள் எதுவும் வந்து ஏற்படாது. உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றமான காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தை சொல்லப்படுது. ஸோ இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரக பயிற்சிகள் ஏற்பட்டதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கும்போது உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப கணித்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமான கட்டப்பாதையில் இருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.